श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्ण। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरि ओम् तत्सत्। बृहदारण्यक उपनिषत् நாலாவது அத்தியாயத்தில் மூணாவது ஸ்வயஞ்சோதி பிராமணம் 33வது மந்திரம் வரைக்கும் நம்ம கடந்த சத்சங்கத்தில் பார்த்து முடிச்சிருக்கோம். இந்த 33வது மந்திரத்தோட ஒரு தனிப்பட்ட விஷயம் பேசுறது முடியறது. இந்த அத்தியாயத்தில் மொத்தம் ஆக்சுவலா முக்கியமான விஷயம் இப்போ விசாரணை பண்ணிட்டு இருக்கிறது என்னன்னு பார்த்த 15வது ஸ்லோகத்திலிருந்து மந்திரத்திலிருந்து ஆரம்பிச்சு இந்த 33வது மந்திரம் வரைக்கும் ரெண்டு முக்கியமான டாபிக்ஸ் நம்ம பார்த்திருக்கோம். ஒன்று சம்சார வர்ணனம், ரெண்டாவது மோக்ஷம். சம்சார வர்ணனம் பற்றி சொல்றதுக்காக உபனிஷத்து ஒரு திருஷ்டாந்தத்தின் எடுத்துக்கிறது. என்னது? ஜாகிரதாவஸ்தை சொப்னாவஸ்தன்னு சம்சாரமா திருஷ்டாந்தமா எடுத்துட்டு விவரிக்கப்பட்டது. மோக்ஷத்துக்கு உதாரணம் சுஷுப்தி நித்ராவஸ்தனை உதாரணமா எடுத்துட்டு யாக்ஞவல்கர் பேசிட்டு இருக்கிறாரு. அதனால இதுல அந்த ஸ்வப்ன அண்ட் ஜாகிரத அவஸ்தை, முக்கியமா ஸ்வப்னம் எடுத்துக்கிட்டு பேசினது 15, 16, 17 மந்திரங்களுக்குள்ள அதோட விவரணம் கொடுக்கப்பட்டது. 21 இப்போ 31 வரைக்கும் இந்த சுஷுப்தி மோக்ஷ வர்ணனம் அதுதான் படிச்சு முடிச்சிருக்கோம். சம்சாரம்னா இங்க சம்யக் சரதி லோகாத் லோகம் கச்சதி. சம்யக் சரதி நல்ல விதமா சிஸ்டமேட்டிக்கா போறதாம. இங்க லோகாத் டு லோகாத் உடனே ஒரு ஜன்மனிருந்து இன்னொரு ஜன்மக்கு லோகமன்னா கச்சதி இது சம்சார. அதுக்குதான் சம்சாரம்னு பேரு. இப்போ திருஷ்டாந்தம் எப்போ கொடுத்தா கூட அதோடைய பர்பஸ் என்ன? ஒரு உதாரணம் கொடுத்துட்டு இது போல் அதையும் தாஷ்டாந்தம். தாஷ்டாந்தத்துக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்றதுன்னு தெரியல. எக்ஸாம்பிள் திருஷ்டாந்தம். தாஷ்டாந்தத்துக்கு இங்கிலீஷ்ல வேர்டு கிடையாது. ஒரிஜினல். எதுக்காக நீங்க இந்த உதாரணம் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்காகன்னு சொல்றது. அதுக்கு பேர் தாஷ்டாந்தம். ஸோ இப்போ திருஷ்டாந்தமா தான் கொடுக்கப்பட்டது. இது ஜாகிரத சொப்னம் சம்சாரத்துக்கு, சுஷுப்தி மோக்ஷத்துக்கு. இப்போ இது அப்ளை பண்ணணும். நிஜமா சம்சாரம் அதுக்குள்ள அதிபத்தி விவரிக்கணும். இப்போதைக்கு லோகம் டு லோகம் போறதுன்னு சொன்னா ஜாகிரத டு சொப்னம், சொப்னம் டு ஜாகிரத, இப்படி ஒரு லோகம் போயிட்டு வரபோது தானே அது. அதனாலதான் இந்த இனிமே 35வது மந்திரத்திலிருந்து வர்றது என்னன்னா சம்சார வர்ணனம்.
தாஷ்டாந்த ரூபேண ஒரிஜினலா இங்க என்ன நடந்து கொண்டிருக்கிறது అనేది விவரிக்கிறதுக்காக இது இப்ப இங்க ஆரம்பிச்சு 35ல இருந்து 34ல இருந்து இன்னும் ஒரு 5 ஸ்லோகங்கள் தான் 4 இருக்கு. இது கூட சேர்த்து 5 38 பிளஸ் அடுத்த செக்ஷன்ல இன்னொரு 6 மந்திரங்கள் கூட சேர்ந்து இதே விஷயம் பேசும். இந்த சம்சார வர்ணனமே சரியா. அப்புறம் இது சொல்லும் போதும் மகாமத்ஸ்ய உதாரணம் எடுத்து சொல்லப்பட்டது இல்லையா. ஒரு பெரிய மீன் இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு போறது, அந்த கரையில இந்த கரைக்கு வருதுன்னு சொல்றது அது உதாரணமா எடுத்து சொல்லப்பட்டது. அப்புறம் இப்போ 34வது மந்திரம் 16வது மந்திரத்துல என்ன படிச்சிருக்குமோ பாதி அதேதான் இங்க மறுபடியும் சொல்லப்படுறது. 16வது மந்திரத்துல என்ன படிச்சோமோ அதே இங்க, ஆனா பாதி, முதல் பாதி. அப்ப இங்க இந்த சம்சார வர்ணனம் சொல்றதுன்னா என்ன சொல்லும்? பிறக்கிறோம் இறக்கிறோம். அது எப்படி நடக்கிறது? அந்த பிறப்பு இறப்பன்னு என்ன? அப்போ இப்போ பிறந்துட்டோம், மறுபடியும் பிறப்போம். மறுபடியும் பிறக்கணும்னா மரணிக்கணும். இப்போ நீங்க இங்க இருக்கீங்க, நீங்க வீட்டுல இருக்கணும்னா இங்க இல்லாம ஆகணும். வீட்டுல இருக்கீங்க, திரும்பி இங்க வரணும்னா அங்க இல்லாம இருக்கணும். டபுள் போசல்ல பண்ண முடியாது, சினிமால போல் இல்லையா. ஸோ இங்க வெக்கேட் பண்ணாதான் அந்த வீட்டுக்கு போவீங்க, அங்க வெக்கேட் பண்ணாதான் இந்த வீட்டுக்கு வருவீங்க. இல்ல சார் நாங்க 2 வீடு வச்சிருக்கோம், அங்கேயும் கேஸ் ஸ்டவ் இருக்கு, அங்கேயும் ஃப்ரிட்ஜ் இருக்கு. அது இல்ல, நீ இருக்கிய அங்க, நீ அங்காவது இருக்கணும், இல்ல நீ எங்காவது இருக்கணும். உன்னுடைய பாதி அங்க வைக்க முடியாது, சாமான வைக்கலாம். அதனால மரணம் தான் இங்க விவரிப்பாரு நிறைய. மரணம் விவரிச்ச அர்த்தம் பிறப்பு இருக்குது, எப்படி நடக்கிறது இதான விஷயம். அதுக்கப்புறம் சொன்ன அன்னைக்கு இங்க சொல்லல, வேற கிளாஸ்ல இருக்கு, ஞாபகப்படுத்தி. எதுக்கு இந்த மரணம் எல்லாத்த பத்தி சொல்லணும்? இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாம் வயசாகி அப்புறம் ஏதோ கஷ்டப்பட்டு போறாங்க எல்லாரும். எதுக்கு சொல்லணும் அப்படின்னு நினைக்க கூடாது. அது சொன்னாதான் திரும்பி திரும்பி கேட்கும்போது பார்த்து வைராக்கியம் வருது இல்ல, யாராவது நல்லா விவரிக்கணும். என்ன விவரிக்கிறதுக்கு பெரிய கதையா சினிமாவா? ஆமா, சினிமா தான் இது, இது எல்லோருடைய சினிமா. அதனால பயப்படாம கேட்போம், வைராக்கியம் வர்றதுக்காக. இந்த 34வது ஸ்லோகத்தை இப்போ படிக்கிறோம், ஆரம்பிக்கிறேன். சவா ஏஷ ஏதஸ்மின் ஸ்வப்னாந்தே ரத்வா சரித்வா திருஷ்ட்வைவ புண்யஞ்ச பாபஞ்ச புனः பிரித்தின்யாயம் பிரித்தியோன்யாத் திரவதி புத்தாந்தாயைவ. வார்த்தைகள் எல்லாம் ஃபெமிலியர் இருக்கு இல்லையா. அந்த 16 அந்த ஸ்லோகங்கள் படிக்கும்போது ஜாகிரத அவஸ்தைக்கு புத்தாந்தமனு பேரு கொடுத்தது உபனிஷத்து, சொப்ன அவஸ்தைக்கு சொப்னாந்தமனு தான் கொடுத்துருச்சு. அதுபோல் இப்போ மறுபடியும் அங்க 16வது ஸ்லோகத்துல என்ன சொல்லப்பட்டது அதே இங்க ரிப்பீட்டேஷன். என்ன இதோடைய சாராம்சம்? இந்த ஜீவன் கொஞ்ச நேரம் சுஷுப்தில இருந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் சொப்பனத்துல சொப்பனத்துல இருந்து மறுபடியும் வந்த வழியிலேயே அதே வழியில திரும்பி ஜாகிரதைக்கு போறான். சரியா? பிரதிநியாயம் பிரதியோன்யாத், அதுதான் வந்த வழியிலேயே திரும்பி அதே போறது. இது அங்க கேட்டோம் இதே விஷயம். அப்படின்னு
திரும்பி மறுபடியும் புத்தாந்தத்துக்கு வரும். சுஷுப்தி அவஸ்தையில வந்து சொப்னத்துக்கு வந்து திரும்பி ஜாகிரத அவஸ்தைக்கு வரும். அப்படின்னு திரும்பி இங்க ரிமைண்ட் பண்றாரு. எதுக்கு ரிமைண்ட் பண்றது இங்க இப்போ? ஏன்னா இப்போ நான் வந்து இதுக்கு தாஷ்டாந்தமா அசல் இங்க என்ன நடக்கிறது, இது இங்க சொப்பனம் ஜாகிரதை இங்க ஓகே, பட் சரீரம் போனதுக்கு அப்புறம் இங்க முழுசா எரிச்சதோ புதைச்சதுக்கு அப்புறமோ அது திரும்பி இன்னொரு சரீரம் எடுத்துக்கிறது. அந்த போறது எப்படி நடக்கிறது, இன்னொரு சரீரம் எடுக்கிறது எப்படி நடக்கிறது, இது ஏன் நடக்கிறது, இது எல்லாருக்கும் நடக்குமா, நமக்கு என்ன ஸ்பெஷல் இதெல்லாம் கேட்டுட்டு பிஹெச்டியா வாங்க போறோம்? இதுல நமக்கு ஞானம் வந்துடும். ஞானம் வந்தவனுக்கு அந்த டிராவலிங் பிசினஸ் கிடையாது. அதான் அஜ்ஞானிக்கு டிராவல் உண்டு. அதனால நம்ம வந்து ஞானிகள் என்ன உபனிஷத்து சாஸ்திரம் சிரவணம் எல்லாம் பண்றோமா, நமக்கு இந்த சரீரம் போறதுக்கு முன்னாடியே நமக்கு இதோடைய விஷயம் எல்லாம் தெரிஞ்சு போச்சு, நானும் பிரம்மவனையும் உணர்ந்தோம். அதனால நமக்கு இல்லை, ஆனா தெரியணும் இது இப்படிதான் நடக்கிறதுன்னு சொல்லி. அப்ப அதனால இது எவ்வளவு முக்கியம், இந்த சரீரம் இருக்கும்போதே ஞானம் அடையிறது. நடுவில் பாஷ்யத்துல சங்கரர் ஒரு அழகான ஸ்டேட்மெண்ட் எழுதுவாரு, அது வரும், நான் அப்புறம் சொல்றேன். சரியா? ஒண்ணு வந்து வைராக்கியம் வர்றதுக்குன்னு சொன்னோம். அதனால அலர்ட் லிவிங், ஆத்தியாத்மிகம் வந்து என்ன, ரொம்ப அலர்ட்டோட இருக்கிறது. என்ன கர்மங்கள் செய்யணும், எது செய்யக்கூடாது, கர்ம பந்தத்துல எப்படி தூரமாயிருக்கணும், கர்ம பலத்தினை எப்படி தியாகம் பண்ணணும், இதெல்லாம் சொல்லி எப்பவுமே நான் நிஜமான என்னோட சொரூபனை ஞாபகம் வச்சுக்கிட்டு இப்படி அலர்ட் லிவிங் இருக்கணும். சரி, இப்போ இந்த மந்திரத்துடைய அர்த்தம் அவ்வளவுதான், ஆல்ரெடி அங்க சொன்னதுதான். இப்படி போறது வர்றது எல்லாமே சயேவ சொல்லும் போது அந்த ஜாகிரத புருஷனே சொப்பனத்துக்குள்ள போய் சொப்னத்துல வந்து சுஷுப்திக்கு போய் சுஷுப்தில வந்து திரும்பி சொப்னத்துக்கு வந்து சொப்னத்துல வந்து இப்படி ஏதஸ்மின் சொப்னாந்தே ரத்வா சரித்வா திருஷ்ட்வைவ புண்ணியஞ்ச பாபஞ்ச, அங்க பார்த்தேன் கொஞ்ச நேரம் அங்க சுத்தி 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 அதெல்லாம் பார்த்துட்டு அது ரசிச்சு என்ன அது ரெண்டுமே புண்ணியமும் பாப்போம் அப்படின்னா சுகம் துக்கம் ரெண்டுத்துனே திரும்பி வந்த வழியிலேயே அப்படி திரும்பி இங்க வருது, இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. சரி, இங்க வரைக்கும் விஷயம் அவ்வளவுதான். இப்போ 35வது மந்திரம். தத்யதானஹ சுசமாஹிதம் உத்சர்ஜ யாயாதாதேவம் ஏவாயகம் ஷாரீர ஆத்மா பிராக்ஞேன ஆத்மனா அன்வாரூடஹ உத்சர்ஜயாந்தி உத்சர்ஜன்யாதி யத்ரைதது ஊர்த்வௌ ஸ்வாசி பவதி. நான் இங்கிருந்து இப்போ ரியல் அந்த மரண வர்ணனம் மீன்ஸ் சரீரம் விட்டு இன்னொரு சரீரத்தை போறது, அதை சொல்லும் போதும் என்ன சொல்றாருன்னா சாராம்சம் ஒரு உதாரணம் எடுத்துட்டு இங்க யாக்ஞவல்கர் விவரிக்கிறாரு. என்ன உதாரணம்னா, ஒருத்தனை வந்து இந்த காலம் இல்லை பழைய காலம்னு வச்சுக்கிறோம். ஒரு வீடு வெக்கேட் பண்ணினவன்னா மாடு வண்டியோ குதிரை வண்டியோ அந்த மாதிரி இப்போதான் ட்ரக்ஸ் அவெல்லாம் வேன் அதெல்லாம் வந்துச்சு. அந்த மாட்டு வண்டி கொண்டு வந்து அதுல எல்லா சாமானும் ஃபுல்லா அங்கங்க வச்சு அப்புறம் எல்லாமே வீட்டுல இருக்கிற அந்த அம்மி கல்லு முள்ளு எல்லாமே இடம் இல்லைன்னு அங்கிங்க போட்டு அப்புறம் அங்க மாட்டி இங்க மாட்டி சுத்தி அப்படி அதெல்லாம் வண்டி ஃபுல்லா ஆயிடுச்சு. அப்படி சாமான எல்லாம் ஏற்றி வச்சதுக்கு அப்புறம் ஃபுல்லான அந்த மாட்டு வண்டி கிளம்பும் போது எப்படி கட்டு கட்டு டக்கு டக்கு கட்டு கட்டு டக்கு டக்குன்னு சவுண்டு பண்ணுமோ
ரோடு சரி இருக்காது இல்ல அந்த காலத்துல. அதுபோல் இந்த ஜீவாத்மா இங்க எல்லாத்தையும் சாமான மூட்டை கட்டிக்கிட்டு இவன் கிளம்பும் போதும் பல பல வகையான சவுண்டு பண்ணுவான் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உதாகரணம். இதுல சில இம்பார்ட்டன்ட் வார்த்தைகள் மட்டும்தான், அது தெரிஞ்சுட்டா போதும். அனஹா அனி அங்க இருக்க, அனஹான்னா வண்டி, வண்டி, மாட்டு வண்டி. ஆனா இந்த வண்டியை கொண்டு போறதுக்கு ஒரு டிரைவர் வேணும் இல்லையோ? மாடு இருக்க, வண்டி இருக்க, சாமான லேட் ஆச்சாரு, டிரைவ் பண்றத எங்க கொண்டு போனோம் நீ? ஈஸ்வரர் அనే டிரைவர்னால இந்த வண்டி இழுத்துட்டு போறது. ஈஸ்வரன் நேரா பண்ணுவாரான்னா அவர் எப்படி வேலை பண்ணுவாருன்னா, நம்ம கர்ம பலத்துக்கு தகுந்த போல் அவர் ஆக்ட் பண்ணுவார். கர்மத்துக்கு தகுந்த போல் அப்படி ஆக்ட் பண்ணி கொண்டு போவான். எங்க கொண்டு போவான்? அவன் இஷ்டத்துக்கு எங்கோ கொண்டு போக முடியாது. இங்க டிரைவர் எக்ஸாம்பிள் சொன்னா கூட அது எங்க போகணும்னு யாரு நிர்ணயம் பண்ணுவாங்க? ஈஸ்வரன் நிர்ணயம் பண்ண மாட்டார். இங்க இருக்கிற பஞ்ச பிராணங்களோ, இந்திரியங்களோ, தேவதர்களோ, வேற எந்த ஒருத்தரும் அந்த எங்க கொண்டு போய் விட்டுணும் అనేది அவங்க யாருக்கு அதுல உரிமை இல்லை. யாரு அதுல கை விடணும்? ஒரே ஒரு அம்சம், ஒரே ஒரு ஃபேக்டர் தான் இவன் எங்க கொண்டு போய் சேர்க்கணும் అనేది அவனுடைய கர்மா. பாருங்க, பகவான் ஈஸ்வரன் கூட நம்ம கர்மக்குள்ள கை வைக்க முடியாது, ஒன்னும் மாற்ற முடியாது. சப்போஸ் அவர் அவர் இஷ்டத்துக்கு கொண்டு போனா என்ன ஆகும்? பிருகதாரண்யத்துல பார்த்தோமே, அவருக்கு ராகத்வேஷம் இருக்கிற அவர் ஆயிடுவாரு இல்லையா? அதனால நல்ல இடத்துல கொண்டு போய் விட்டுலாம். என்னோட ஃப்ரெண்டு அவரு நிஜமான பக்தி விஷயம் பேசும்போது நிஜமான இவன் ஞானியா இருந்துச்சுன்னா அப்புறம் இவனை கொண்டு போய் எங்க விட மாட்டேன், எனக்குள்ளே வச்சுக்குவேன், அப்படி பண்ணுவாரு. அதர்வைஸ் சோச்சோ பக்தி அதெல்லாம் எங்க இவன் கர்மத்துக்கு தகுந்த போலும் இவன் நீ பாத்தாள லோகத்துக்கு கொண்டு போகணுமா, இல்ல சொர்க்க லோகத்துக்கு கொண்டு போகணுமா, இல்ல அந்த சரீரத்துக்குள்ள இந்த பூலோகத்துல இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகணுமா, எந்த லோகத்துக்கு எங்க கொண்டு போய் இவன் விட்டுணும் అనేది அந்த கத்ருராக்னையா பிராபியத்தே பலம். கர்ம தானா வேலை பண்ண முடியாது இல்லையா? அங்க ஒரு இன்டெலிஜென்ட் காஸ் இருக்கணுமே. அதனால ஈஸ்வரன் சொல்லணும். ஆனா அவருக்கு இதுல ஒன்னும் பார்ஷியாலிட்டி கிடையாது, பட்சபாத புத்தி இல்லை. ஆனா நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன், உனக்கு இடம் தெரியாது இல்லையா, நான் கொண்டு போய் கரெக்டா விட்டுடுவேன். இல்லைன்னா அந்த கர்மவுடைய லா ஆஃப் கர்ம அவர் கையில இருக்கிறதுனால வேற யாரும் அங்க அதுல கை வைக்க முடியாது, அவரே கை வைக்க முடியாது. ஆனா அவர் மேனேஜ் பண்ணுவாரு. ஸோ இப்படி கொண்டு போய் சேர்த்துவாரு. இதுல அந்த அனகான வண்டி, ஷாரீர ஆத்மா அనే ஒரு வார்த்தை இருக்கு. ஷாரீர ஆத்மான்னா சூக்ஷ்ம தேகம் ஆர் லிங்க தேகத்துக்கு பேர் இங்க ஷாரீர ஆத்மா. அந்த கொண்டு போற ஈஸ்வரனுக்கு பேரு கொடுக்கப்பட்டது. யாரு கொண்டு போறா? பிராக்னேன ஆத்மனா. ஒன்னு இந்த ஷாரீர ஆத்மனை, லிங்க தேகம் சூக்ஷ்ம தேகத்தினை பிராக்னேன ஆத்மனா. இங்க பிராக்னன் ஏன் சொல்றாருன்னா, ஸ்வயஞ்சோதி பரமாத்மா தானே ஈஸ்வரர்னா வேற யாரு? அதனால ஸ்வயஞ்சோதி பரமாத்மாவா இருக்கிற, ஏன்னா நம்ம ஜோதி பத்தி தான் பேசிட்டு இருக்கிறோம் இல்லையா இந்த அத்தியாய செக்ஷன்ல முதல்ல இருந்து. அதனால எப்படின்னா
ரிஃப்ளெக்ஷன் கொடுத்துட்டுது. அந்த ரிஃப்ளெக்ஷன் தானே நான் இருக்கிறதுனா, அந்த ரிஃப்ளெக்ஷன் கண்டினியூ ஆகிறது. அந்த ரிஃப்ளெக்ஷனுக்கு கூட என்ன கொடுத்துட்டேன், சத்தா ஸ்பூர்த்தி ரெண்டுத்தனி கொடுத்திருக்கேன் நான். அப்படின்னா சத்து சித்து, ஆனா ஆபாசம் சித் ஆபாசந்தா, சத்தா ஆபாசந்தா, அது ரெண்டும் என்கிட்ட இருந்து வாங்கினதுனால ஸோ நான் பிளஸ் பண்றது போல தானே. அதனால அந்த ஈஸ்வரன் வந்து கொண்டு போவார். அது பிராக்ஞேன ஆத்மனா. 6வது மந்திரத்தில் இந்த செக்ஷன்ல சொன்னது போல் இந்த புருஷனை வந்து எதுக்கு பிராக்ஞேன ஆத்மனான ஸ்வயம் ஜோதி అని சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு அங்க ரெஃபரன்ஸ் அங்க இருக்குல்ல, நம்ம ஆரம்பிச்சப்போ அந்த ஆத்ம ஜோதினால மட்டும்தான் இந்த மனுஷன் வந்து ஆஸ்தே பல்யேயத்தே நிறைய வாட்டு வந்துச்சு. அப்படி என்ன உட்காருவான், எழுந்திரிச்சு நடந்து போவான், அப்புறம் வருவான், இப்படி எல்லாம் சொன்னோம் இல்லையா, ரிப்பீட்டடா திரும்பி திரும்பி பல்யத்தே பல்யத்தே ஆஸ்தே கரோதி பல்யேயத்தே అని சுத்துவான், வருவான், உட்காருவான் திரும்பி. யாரு? ஆத்ம ஜோதினாலதான் சொல்லிட்டோம் அங்க. எதனால இவன் பண்றான்? அதனால அந்த வார்த்தைங்க அப்படி புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் என்ன ஆகுமா, இந்த போற சமயத்துல போறதுக்கு முன்னாடியே இந்த சப்தங்கள் அப்படி இப்படி எல்லாம் வருது. அந்த மாட்டு வண்டி கம்பேர் பண்ணினா முதல்ல பயங்கர வெயிட்டே இருக்கு. இவனுக்கு வாசனாசு, அப்புறம் புண்ணிய பாபம், கர்ம பலம் பிளஸ் இதெல்லாம் சேர்ந்து இப்போ இந்த பேக் பண்ணி வீடு மாறுறதுன்னா சுலபமா என்ன? எவ்வளவு ஹெல்பர்ஸ் எப்படி இருந்தா கூட எவ்வளவு கஷ்டம், பூச்சி வாங்குறோம். அதனாலதான் அன்னைக்கு எல்லாரும் 2 நாள் நம்ம சமைக்க மாட்டோம், ஹோட்டல் வந்து அவன் ஜொமேட்டோ கொண்டு வருவான். இப்ப ஈஸியா இருக்கு. காலத்துல இங்கெல்லாம் பேக் பண்ணணும். யாரும் பக்கத்துல வீட்டுல நம்ம பந்துகள் இருந்த சாப்பாட்டு நீங்க இங்க வந்து சாப்பிட்டுக்கோங்க, சாமான எல்லாம் கஷ்டம் மாறுறது. அதே போலதான் இந்த கஷ்டம். எப்போ சுவாசக்காக கஷ்டப்படுறான். முதல் மூச்சு கஷ்டப்படுறான் எடுத்துக்கிறது. அதுக்கப்புறம் பல விதமான சப்தங்கள் எல்லாம் வரும். குரு குரு சவுண்ட் வரும், விக்கல் வரும், அழு வரும். அப்புறம் சரீரம் ஏதாவது பாகத்தினை கட் பண்ணா அவயம் எப்படி வலிக்குமோ அந்த மாதிரி பெயின். அவனு சொல்ல முடியாது பெயின் என்ன பெயின் நீ. ஏன்னா அந்த உள்ள நின்று ஒன்று இந்த இந்திரியம், இந்திரிய தேவதா, பிராணங்கள் எல்லாம் ஒண்ணு எடுத்துட்டு போகும்போது அந்த வேதனை எங்கிருந்து வருதுன்னா மெயினா இந்த சுவாச வந்து கஷ்டமாகுது. அப்புறம் கேஸ் ஃபார்ம் ஆகும், இல்லைன்னா ஏதோ ஒண்ணு இந்த மாதிரி பல மாற்றங்கள் வரும். அழு வரும். இது எல்லா வரணும் இல்லை, சில பேருக்கு சிலதான் வரும். ஸோ இந்த மாதிரி அந்த இப்படிப்பட்ட பல வகையான சப்தங்கள் பண்ணிக்கிட்டே அப்புறம் அவனு கிளம்பி போனோம் ஏறி. அப்போ என்னாகும், இந்த ஊர்தோஸ்வாசி அనే வார்த்தை இருக்கு அந்த மந்திரத்துல கடைசியில. ஊர்தோஸ்வாசின்னா இப்போ பிராணங்களை வந்து வெளியில கிளம்பி போறது. அப்ப இங்கெல்லாம் வேலை ஸ்டாப் ஆகணும் இல்லையா, அது டிஸ்கனெக்ட் ஆகுறதுனாவே ஸ்டாப் ஆகும். அப்போ இங்க சங்கரர் எழுதுறாரு, எதுக்கு இவ்வளவு வர்ணனம் பண்றதுன்னு சொன்ன இல்லையா வைராக்கியம் வர்த்திகன்னு. ஆனா சங்கரர் அங்க அழகா இந்த ஸ்திதி இப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கும்போது மோட்சத்தினை பற்றி, மோட்சத்துக்கு சம்பந்தப்பட்ட சாதனைகள் சிரவணம் முதலானது அல்ல, ஏதாவது ஞாபகம் வச்சுக்கிறது, இதெல்லாம் செய்யறதுக்கு நினைச்சுக்கிறதுக்கு சாமர்த்தியம் இருக்குமா? 8வது அத்தியாயத்துல கீதையில கூட பார்த்தோம், இருக்காது. ஏன்னா இங்க எல்லாமே ஆல் டவுன், ஒன்னு வீக் ஆயிட்டே போறது.
அதனால் இந்த மாதிரி அவஸ்தை வரத்துக்கு முன்னாடியே, இது கண்டிப்பா வரும். இந்த மாதிரி அவஸ்தை வரத்துக்கு முன்னாடியே ಶ್ರವಣ முதலானது, ಶ್ರವಣ மன நித்தியானங்கள் எல்லாம் இது அனுஷ்டானம் பண்ணிட்டு அனுஷ்டிச்சு நீ ரொம்ப சாவதானமா இருக்கணும். சாவதானம்னா எலர்ட்டா இருக்கணும். அதுதானே சொன்னேன் இப்போ, எலர்ட் லிவிங். அப்படி இருக்கணும்னு சொல்லிதான் ஸ்ருதி நமக்கு இதெல்லாம் விவரிக்கிறது. இது சம்ஸ்கிருதத்துல படிக்கிறது நல்லா இருக்கும். தஸ்மாத் யாவத் இயம் அவஸ்தா ந அகமிஷ்யதி, எவ்வளவு நாளைக்கு இந்த அவஸ்தை வராம இருக்கின்றனதோ தாவதேவ புருஷார்த்த சாதனா கர்த்தவியதாம். அப்படிதானே? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்? அதனால கர்த்தவியதாயாம் அப்பிரமத்தா பவேத். ஜாகிரதா இரு, உஷாரா இரு, அப்பிரமத்தம் உஷாரா இரு. அது என்னைக்கோ வரட்டும், அது எப்படியோ வரட்டும், பட் நீ வந்த வேலை பார்வைன்னு நீ சிரவணம் பண்ணியாச்சா? நல்லா சாஸ்திரம் கேட்டியா? ஞானனிஷ்டவான் ஆயிட்டியா? அதெல்லாம் முடிச்சுக்கோ இப்போ இங்கே. பக்திபரமா சொல்லணும்னு அப்போதைக்கு இப்பவே சொல்லி வச்சுக்கிற பெருமான். அப்போதைக்கு அப்படி சொல்ல முடியாது என்னால. அப்போதைக்கு இப்பவே சொல்லி வச்சுக்கிறேன்னு அர்த்தம் என்னன்னா, ஞானம் சிரவணம் நல்லா பண்ணிருக்கேன், குரு உபதேசம் வாங்கியாச்சு, நான் அகம் பிரம்மாஸ்மின்னு விட நிச்சயமா தார்டியமா எனக்கு தெரியும். அதனால அப்பிரமத்தோ பவேத் இது ஆக, இந்த காரணத்தினால காருண்யத்தையா ஸ்ருதி, ஸ்ருதி மாதாக்கு ரொம்ப கிருப்பையாம நம்ம மேல. அதனாலதான் படிக்கணும். ஒரு ஆசிரம் எழுதினது, இது நார்மலா சொன்னா தெரியாது, அதுக்காக சொல்லிருக்கேன். எப்படி? கருணனால. எதுக்கு சொல்லணும் இல்லைன்னு? இப்ப எதுக்கு இது பேசணும்? பிருதாரண்யகம், யாக்ஞவல்கர் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா எலர்ட்டா இருக்கிறோமா? இப்ப பாக்குறோம் நம்ம வீட்லயே, நம்ம சொந்த பந்துல யாரோ போவேன், ஆனா அதுக்கப்புறம் எப்படி பிஹேவ் பண்றோம், அதுக்கப்புறம் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறோம்? எனக்கு ஆச்சரியமா இருக்கும். சரி, இன்னும் ஏதோ வயசு ரொம்ப ஆகல, இன்னும் வீட்டுல சில காரியங்கள் இருக்கு, கல்யாணம், பொண்ணு பையன் அப்படின்னு ஒன்னும் இல்லாதவங்க கூட இப்பதான் ஹஸ்பண்ட் போனாரு, கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. ஆனா அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தேன், இந்த மாதிரி ஏதாவது சத் சங்கம், சிரவணம், சாஸ்திரம் பண்ணலாமே, பகவத்கீதை படிக்கலாம்னு வராங்களோ, இன்னும் லோகாபிராமணம் பேசிக்கிட்டு, டிவி பார்த்துக்கிட்டு, சீரியல் பார்த்துக்கிட்டு, அந்த பண்டிகை இந்த பண்டிகைன்னு தவிர பாருங்க. இதுதானே தர்மராஜன் யக்ஷனு கிட்ட சொன்னார், யக்ஷ பிரச்சனையில என்ன ரொம்ப ஆச்சரியமான விஷயம் லோகத்துலன்னு சொன்னா இதுதான். சாவுன்னு பார்த்துட்டு இருந்து கூட ஒரு மனுஷனை தான் சாக மாட்டேன்னு சொல்லிட்டு மறந்துட்டு ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்கிற பாருங்க, இதுதான் ஆச்சரியமான விஷயம். யக்ஷ தர்மராஜா இதுல. அதனால இது காரணம்னு எதிராக. சரி, இப்ப அடுத்த மந்திரத்துக்கு போகணும். இங்க அந்த ப்ரிப்பரேஷன் எல்லாம் சொல்லியாச்சு, அந்த மாட்டு வண்டி உதாரணம் எல்லாம் சொல்லி 36வது மந்திரத்தில், எதுக்கு 30வது மந்திரம்னா, இந்த பிரயாணம், இந்த கிளம்பி போறது అనేది எப்போ, எதனால, எப்படி, எப்போ, எப்படி, எதனால ஏற்படும், வரும் அப்படின்னு சந்தேகம் வந்தா அதுக்கு பதில் இந்த 36வது மந்திரம். ச எத்ராயம் மணிமானம் நேதி ஜரயா ஓபதபதா வாணிமானம் நிகச்சதி வா அணிமானம் நிகச்சதி தத் யதா ஆம்ரம் வா உதும்பரம் வா பிப்பலம் வா பந்தனாத் பிரமுச்சத ஏவமேவாயம் புருஷ ஏभ्योऽङ्गेभ्यः सम्प्रमुच्य पुनः प्रतिन्यायं प्रतियोन्याद्रवति
பிராணாயைவ. அறிவு. 3 கேள்விகள் கேட்டோமா, எந்த டைம்ல, எதுக்காக, எப்படி இந்த பிரயாணம் ஏற்படுது? இப்போ ஒரு வீடு காலி பண்றான் ஒருத்தனா, பல காரணங்கள் இருக்கு இல்லையா? அவனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கும், இல்ல ஓனர் வெக்கேட் பண்ண சொல்லியிருப்பா, இல்ல வீட்ல ஏதோ எல்லா ப்ராப்ளம்ஸ் லீக் ஆகிது, அதெல்லாம் இருக்கும், ஏதோ இருக்குல்ல. அதனால எப்போ எந்த காலத்துலன்னு சொன்னா, எப்போ இந்த தேகத்துக்கு மூப்பு வந்து, மூப்பு வர வர ஜீரண சக்தி குறையும். ஜீரண சக்தி குறையறதுனால சாப்பிடுறது குறையும். சாப்பிடுறது குறையறதுனால உடம்பு வந்து மெலிந்து போய் பலகீனமாகும். அப்போ ஒரு காரணம் அது. அதெல்லாம் அங்க சொல்லப்பட்டது. 2வது காரணம் இல்லைன்னா, சில பேர் 100 வயசு 99 வயசு அப்படி இருப்பான், பழத்த பழமா இருந்து. ஆனா அதுக்கப்புறம் அதுக்கும் டைம் ஆயிடுது, பெருசா ஒன்றும் வியாதி வரல. ஆனா அதுக்கப்புறம் உடம்பு ஷ்ரிங்காய் குறைஞ்சு போறது இல்லையா? then it cannot be there. அப்படி இருந்து போவான். ஸோ ஹியர் ரோகத்தினால, அது ஏஜுக்கு சம்பந்தம் இல்லை, எந்த வயசுலனா அந்த வியாதி வந்துச்சுன்னா, வியாதி சிலது ஸ்லோலி அது நம்மளை டிட்டூரேட் பண்ணிட்டே இருக்கும் வியாதி. ஸோ அப்படிப்பட்ட ஏதாவது வியாதி இருந்தால் அப்போ கூட உடம்பு அதோடைய ரெசிஸ்டன்ஸ் பவர், டைஜஷன் அன்னி எல்லாமே எஃபெக்ட் ஆகும். ஆனால் கிராஜுவல் ஆகும். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த வியாதியோடைய தீவிரத்தின் மேல் ஆதாரப்பட்டிருக்கும். அப்போ என்ன சொல்றாருன்னா, 2 இங்க வார்த்தை மந்திரத்துல ஜரையாவ உபதபதாவ உபதபதான்னா அந்த டிசீஸ்னால இஸ் வெரி மச் டார்மெண்டட், வியாதினால எஃபெக்ட் ஆகி அப்படின்னு அர்த்தம். அந்த வார்த்தை அங்க இருக்கு. அப்புறம் அயமானம் அనే வார்த்தை என்னன்னா, அணுவிலிருந்து வந்தது அந்த வார்த்தை. சரீரம் மொத்தமே வெயிட் குறைஞ்சிட்டு சின்னதாயிடும், அதுக்கப்புறம் மெலிந்து போகும், ஒல்லி ஆயிடும். ரொம்ப நாள் இருந்த என்ன போன்ஸ் தான் வெளியில தெரியும். அப்புறம் ஸ்கின் எல்லாம் அப்படியே அந்த வார்த்தையில இருக்கு அயமானம். அப்புறம் அப்படிப்பட்ட அந்த ஸ்திதியில வியாதினாலேயோ இது மொத்தத்துல என்னன்னு இப்போ பலகீனம் ஆயிடுச்சு. பலகீனம் வந்துச்சு, வியாதினால வந்துச்சு, மூப்புனால வந்துச்சு. அந்த சமயத்தில் தேகத்தினை எப்படி விட்டுடுவான்? கதம் விமுஞ்சதி, எப்படி விடுவான்? அதுக்கு பதில் தான் இந்த மந்திரத்தில். இதே மந்திரம் 3 உதாரணம் கொடுக்கப்பட்டிருக்கு. 3 உதாரணம் என்ன? அங்க தமிழ் காமெண்ட் இருக்கம்மா, அந்த புஸ்தகம் படிக்க வேண்டாம், இப்ப படிக்க வேண்டாம், படிக்க வேண்டாம். நான் சொல்றதே அங்க இருக்காது, அர்த்தம் இருக்குதோ அப்புறம் படிச்சுக்கலாம், ரிவிஷன் பண்ண. 3 உதாரணம் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படி என்ன, எப்படி ஒரு மாம்பழம் பழம் மரத்துல இருந்து உளுந்து போறதோ, ஒன்னு சொன்னா போகாதோ தெரியல. 3 உபனிஷத்து 3 உதாரணம். அப்புறம் பிப்பலம் பழம், பிப்பல பழம்னா இப்ப தமிழ்ல என்ன சொல்லுவாங்க எனக்கு தெரியாது, பிப்பிலி கிடையாது. பிப்பலம் అనేది கூட ஒரு டைப் ஆஃப் ஸ்மால், இது சைஸ் பார்த்தீங்கன்னா மாம்பழம் கொஞ்சம் பெருசு, பிப்பலம் கொஞ்சம் சின்னது. அது மேடி பண்டு அப்படின்னு சொல்லுவோம் தெலுங்குல நாங்க. அது கொஞ்சம் சின்னதா இருக்கும், அது பழுத்துச்சுன்னா ஸ்வீட்டா இருக்கும்.
அது ஸ்வீட்டா இருக்கிறதுனால தானே அந்த முண்டகோபனிஷத்துல 2 பறவைகள் பத்தி சொல்லும்போது பிப்பலம் சுவாது ருச்சி பார்க்கறதுக்கு பழமாய்ச்சே இது நல்லான்னு அது எல்லோயிஷ் ஆகும். ஏதோ ஒரு அந்த நிறைய பழங்கள் இருக்குல்ல அந்த ஒரு அந்த டேட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் நடிக்கிற சின்ன குட்டி அது தமிழ்ல என்ன சொல்லுவாங்க, நல்ல இனிப்பா இருக்கும். குட்டியா ப்ரௌனா இருக்குமே, டேட்ஸ் போல் இருக்கும், ஆனா குட்டி. அது மார்க்கெட்ல விற்க மாட்டேன். இது காய்கறி மார்க்கெட்ல அப்படி விற்பாங்க. நாங்க சின்ன வயசுல ஸ்கூலுக்கு எட்டி கூட விற்பாங்க. ఈత చెట్టు అని చెప్పేవాళ్ళు. చిన్న நம்ம நாட்டு டேட்ஸ் போல் అని வச்சுக்குவாரு. அது தெரியல தமிழ். ஸோ எனியோ மாம்பழம், பிப்பலம், அப்புறம் வந்து இந்த அரச மரம், அது இன்னும் குட்டிగా கொஞ்சம் அப்படி இருக்கும். நிறைய நிறைய ஒரே இடத்துல பஞ்ச் ஆயிருக்கும். ஈவன் ஆலமரம் கூட 3 சொல்லியிருக்கேன். எப்படி அந்த ஒரு பழம் வந்து அந்த காம்பு ஒட்டி இருக்கிறதுலேருந்து எப்படி டைம் வரும்போது அதை உளுந்து கீழப்படுமோ அதே போலதான் இந்த ஜீவன் வந்து சரீர அவயவங்கள் எல்லாத்திலும் வந்து இந்த శారీరక அவயவங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு அதுக்கு வேண்டிய சட்டில் சூக்ஷ்மமானது மட்டும் எடுத்துட்டு போயிடல. சூக்ஷ்ம இந்திரியம், இந்திரிய தேவத்தனை எடுத்துட்டு போயிடல. ஸோ இந்த சரீரம் இது ஒரு விருட்சம்னு வச்சுக்கோங்க, கிராஸ், இதுல வந்து தனியாகிறது. எப்படி வந்துச்சோ, எங்க இருந்து வந்துச்சோ அதே வழியில தான் மறுபடியும் இன்னொரு இடத்துல போய் செட்டில் ஆகிறதுக்கு பிராணத்துக்காக அங்க போய் தேடுமா. பிராணம் வந்து அர்த்தம் சரீரம். சரீரம் இருந்தால் தான் அதுல இருந்து ஃபங்க்ஷன் பண்ணும்போது தானே பிராணம். அதனால திரும்பி பிராணத்துக்காக போகும் அப்படின்னு சொல்லப்பட்டதுங்க. பிராணத்துக்காக போகும்னா பஞ்ச பிராணங்களும் சேர்ந்து தானே பிரயாணம் பண்றது சூக்ம சரீரத்தில். ஆனா அது கர்ம எல்லாம் இருக்க, இன்னும் கர்மபலம் தீர்த்துக்கணும், அது ஆக்டிவ் ஆகணும், அதுக்கு வந்து போக ஆயத்தனம் வேணும், சரீரம் வேணும். அப்படி அர்த்தம் என்னன்னா இந்திரியங்கள் அதனுடைய ஸ்தானத்தை திரும்பி போய் அந்தந்த கோலகத்துல ஒரு சரீரம் இருந்தாதான் இந்திரியம் போய் அங்க உட்காரும். அப்போதான் கர்ம பலத்தினை அங்க எக்ஸாஸ்ட் பண்ண முடியும், சுகதுக்கங்களே அனுபவிக்க முடியும். அதனாலதான் பிராணத்துக்காக போறதுன்னு அர்த்தம்னா இந்திரியங்கள் எல்லாமே பிராணஸ்வரூபம் தானே. ஒரு இந்திரியம் பிராணம் தான். எப்போ சில இடத்துல பிராணம்னு சொன்னா எல்லா இந்திரியங்களையும் சேர்த்து வச்சுக்கணும். சரியா? ஒரு காமெண்டேட்டர் எழுதுறாரு, சங்கரர் எழுதல, இதுக்கு வந்து ஏன் 3 ஃப்ரூட் பத்தி சொல்லணும் அப்படின்னா அவர் காமெண்டேட்டர் எதுக்குன்னா ஒரு பழம் அது பழுத்து கீழே விழுறதுக்கு அதுக்கு தனித்தனி டைம் இருக்கு. அது சின்னதா பெருசான்னு இல்லை. எல்லா காய் பழம் ஒரே வாட்டி இல்ல, ஒரே மரத்துக்கு இருக்கிற பழம் பக்கத்துல காய்ச்சிருந்தா கூட ஒன்னு சீக்கிரமா பழக்கும், இன்னொன்னு பழக்காது, ஒன்னு சீக்கிரம் உளுந்து போயிடும். அதனால இது வேற வேற டைம்ல அப்படியெல்லாம் வேற வேற விதமா வேற வேற காரணத்தினால வேற வேற சமயத்துல அது உளுந்துறதுனால அது போல இங்க மனுஷனுக்கு பாருங்க, இப்ப சொன்னானே முழுசா 100 வருஷம் வாழ்ந்து மூப்பு நல்லா முத்தி போச்சு அப்படி வந்து போறான். அது ஒரு டைப். இன்னொருத்தர் வந்து ஆக்சிடென்ட் ஆகி ஏதோ ஒரு டைம்ல போலாம், சடனா போலாம், அது வயசுக்கு சம்பந்தம் இல்லை. இன்னொன்னு என்ன சொன்னோம், அந்த வியாதி வந்து நடி வயசுலயே போயிடலாம். ஸோ இந்த மாதிரி டிஃபரன்ஸ் இருக்குல்ல. அதனாலதான் அந்த பழம் கூட அதாவது உளுறதுக்கு நமக்கு கேள்வி வருமே, ஏன் ஒருத்தன் இவ்வளவு நாள் வாழறான், இன்னொருத்தன் இவ்வளவு நாள் வாழறான். அவனுக்கு கர்ம காரணம் வச்சுக்கோங்க, அந்த டைம் டிஃபரன்ஸ் இருக்கனால. 2 பேரு ரெட்டை குழந்தைகள் தான், இறக்கும்போது ஒரே வாட்டி பிறந்தாங்க, இறக்கும்போது 2 பேரும் ஒரே வாட்டி இறக்குறாங்க.
அங்க எங்கேயுமே நடக்கல. இப்போ வரைக்கும் கின்னஸ் புக் ரெக்கார்டுக்கு வரல அது. ஒரே வயசு தான் சார். ரெட்டை குழந்தை இல்லை, நார்மலாவே எங்க பக்கத்து எங்க அத்தா பையனும் நான் பிறக்க அன்னைக்கே அன்னைக்கு தான் பிறந்தேன். ஒரு 10 நிமிஷம் தான் டிஃபரன்ஸ். பட் ஈச் ஒன் இஸ் ஹேவிங் தேர் ஓன் டிஃபரெண்ட் சுக துக்கம், டிபார்ச்சர் டைம் ஆல்சோ இல்லையா? அதனால இப்படி சொல்லப்பட்டது. சரியா? இது 36வது மந்திரத்துடைய சாராம்சம். அடுத்தது 37வது மந்திரம். அடுத்தது எதுக்கு 37வது மந்திரம்னு சொன்னா, அதுக்கு ஒரு காரணம். ஜீவனுக்கு இன்னொரு சரீரம் அங்க யாரு தயார் பண்ணி வைக்கிறாங்க? இன்னொரு இடம் யாரு தயார் பண்ணி வைக்கிறாங்க? இவனுக்கு தெரிஞ்ச ஹெல்பர்ஸ் யாருமே இப்போ ஊரு டிரான்ஸ்ஃபர் ஆகவங்க அங்க ஏதோ பிளாட்ஸ் இருக்கு, ஆல்ரெடி யாரோ கட்டி வச்சிருக்காங்க. அதுக்கு புரோக்கர் இருக்கான், அவன் பேப்பர்ல போடுறான், இப்போ எல்லாம் ஆன்லைன்ல தெரியும். ஸோ ஹெல்பர், ஆன்லைன் ஹெல்ப், புரோக்கர் ஹெல்ப் ஏதோ ஒன்று. அப்படி இவனுக்கு யாராவது ஹெல்பர்ஸ் இருக்காங்களா? அப்படின்னு கேட்டா இவனுக்கு தெரிஞ்ச ஹெல்பர்ஸ் யாரும் இல்லை. இப்ப அதே ரொம்ப பேருப்புகள் இருக்கிற இன்னொருத்தர் இங்க இதுல என்ன சொல்ல போற, நான் படிக்கல இன்னும், அது பெரிய கொஞ்சம் மந்திரம் படிப்பேன். ஒரு ராஜா எப்படி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறாருன்னா, இல்ல மினிஸ்டர் போறாருன்னு சொன்னா, நம்ம பிரைம் மினிஸ்டரை அப்படி குவைட் முன்னாடி புரோட்டோகால் எல்லாம் போகும் அங்க இல்லையா? எப்படி ஒரு அந்த ராஜானே ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு அங்க எல்லாரும் ரெடி பண்ணி வைப்பாங்களோ, அதே போல திரும்பி ராஜா அங்கிருந்து கிளம்புவாரு, எப்படி சென்ட் ஆஃப் பண்ணுவாங்களோ அது போல் அப்படின்னு உதாரணம் இங்க. சரியா? மந்திரம் படிக்கிறேன் முதல். சின்ன மந்திரம் தான், அடுத்த அத்தியாயம்ல தான், அடுத்த இதுல செக்ஷன்ல தான் பெரிய மந்திரம். 37. தத் யதா ராஜானம் ஆயாந்த முக்ராஹ பிரத்யேசனஹ சூதக்ராமண்யஹ அன்னைஹ பானைஹ ஆவசதைஹ பிரதிகல்ப்யந்தே அயமாயாதி அயமாகச்சதி இதி இத்யேவகம் ஐவம் விதகம் சர்வாணி பூதானி பிரதிகல்பந்த இதம் பிரம்மா ஆயாதி இதம் ஆகச்சதி இதி. என்ன மந்திரம் சொல்லுதுன்னா, ஆக்சுவலி முதல்ல சென்ட் ஆஃப் சொல்லணும், அப்புறம் தான் அங்க ரிசெப்ஷன் சொல்லணும், அங்க ரிசீவ் பண்ணிக்கிறாங்கன்னு. ஆனா உபனிஷத்து முதல்ல ரிசெப்ஷன் பத்தி சொல்றது. 38வது மந்திரம் கூட படிக்கணும் நான் ஆக்சுவலா. ஏன்னா ஒண்ணு ரிசெப்ஷனும் அடுத்தது சென்ட் ஆஃப். படிச்சு முடிச்சுட்டுமா? 38 கதை ரெண்டு சேர்ந்து வரும். தத் யதா ராஜானம் பிரியா பிரயாசந்தம் உக்ராஹ பிரத்யேன சஹ சூத்ரக்ராமண்யஹ அபிசமாஹந்தி ஏவம் ஏவ இமம் ஆத்மானம் அந்தகாலே சர்வே பிராணாஹ அபிசமாயந்தி யத்ரைதத் ஊர்த்வோச்வாசி பவதி. ராஜா உதாரணம் எடுத்துட்டு உபனிஷத்து ஒன்னு ரிசெப்ஷன், ஒன்னு சென்ட் ஆஃப். நமக்கு இங்க அப்படிதான் நடக்கிறதுன்னு சொல்றதுக்கு இந்த விஷயம். ஸோ முதல் சென்ட் ஆஃப் ரிசெப்ஷன் பத்தி சொல்லும் போதும் ராஜா வரப்போறார், பிரைம் மினிஸ்டர் வரப்போறார், நம்ம ஊருக்கு வரப்போறார்.
ஸோ இந்த விஷயத்துல வரப்போறார் அப்படின்னு சொன்ன சில வார்த்தைகள் இருக்கு அங்க. உக்ராக. அப்போ எத்தனை பேர் அங்க வேலை பண்ணணும் இல்லையா? ராஜா வரப்போறாருன்னு சொன்னா அந்த உக்ராகன்னு சொன்னா இங்க ஜாதி வர்ண பேதத்தினால அவன் செய்யற வேலைக்கு சில பேர்கள் இருக்கு. ரொம்ப ஹார்ட் ஒர்க் எல்லாம் பண்றோம். அப்படி என்ன ரோடு எல்லாம் கிளீன் பண்ணணும், அங்கெல்லாம் இப்போ இருக்கிற சொல்றேன், அங்கெங்கெல்லாம் இந்த சுண்ணாம்பு போடுவாங்க, கிளீன் இருக்கணும், தூசி எல்லாம் எடுக்கணும், டஸ்ட் எல்லாம் எடுக்கணும், நேத்திலிருந்து ஆரம்பிச்சுடுவாங்க. ஏதாவது நடுவில் இடைஞ்சலா இருந்து அதெல்லாம் தள்ளி வச்சுடுவாங்க, புல்டோசர் கொண்டு வருவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இப்படி அந்த ஜாதி கர்ம விசேஷனம் சொல்லும் போது இந்த உக்ராகன்னா ஒரு வகையான வேலை பண்ற மனிதர்கள். அப்புறம் ரோடெல்லாம் சரி பண்றது, எங்கெங்க அங்கே குடியிருந்து அதெல்லாம் லேபர் அந்த மாதிரி இல்லை. அதுக்கப்புறம் இல்லைன்னா காவலிக்காரன் நிறைய பேர் இருப்பாங்க. நிறைய பேர் கட்டுப்படுத்தணும், பேரிகேட்ஸ் கட்டணும். அப்புறம் தண்டிக்கிறவங்க, அது ஏதாவது எங்காவது யாராவது வைலேட் பண்றாங்கன்னு அவங்களை சிக்ஷிக்கிறவங்க இருக்காங்க. அதெல்லாம் வருது பேர் அதுல. இப்போ சொல்லணும்னா நம்ம அந்த பிளாக் கேட்ஸ் அண்ட் செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா? அப்புறம் கூட அங்க அந்த லோக்கலா இருக்கிற கிராமண்யாகன லோக்கல் மினிஸ்டர்ஸ், எம்எல்சிஸ், எம்எல்ஏஸ், எம்பிஸ் அந்த ஏரியால வர ராஜா. அப்புறம் அங்கே அவருக்கு சப்போஸ் வந்த உடனே ரிஃப்ரெஷ்மெண்ட்ஸ் வேணும், தண்ணி, ஆகாரம், கெஸ்ட் ஹவுஸ் டெம்பரரியானாவது இருக்கும், அதெல்லாம் கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸ் இருக்கும், எல்லாம் ஏற்பாடு பண்ணி பிரைம் மினிஸ்டர் ராஜா வரப்போறார், ராஜா வரப்போறார், ராஜா வந்துட்டு இருக்கிறார், ராஜா வந்துட்டார் அப்படின்னு 2 வாட்டி சொல்லுதாங்க. ஆயாத்தி ஆயாத்தி ஆகச்சதி அப்படி. இந்த ஒரு சினிமா ஆக்டர் இல்லைன்னு இந்த கட்சிக்கார், நம்ம தமிழ்நாடுல கட்சிக்காரங்கள சினிமா ஆக்டர்ல தானே ஒரு காலத்துல. அதனால அப்ப மக்கள் அவங்க ஹெலிகாப்டர்ல வராங்க அப்படின்னா சவுண்ட் வருது. அப்புறம் 1 hour லேட், இன்னும் ஃப்ளைட் வரல, ஒரு 12 மணிக்கு வர வேண்டிய தாமதம் ஆகுறது, 1 மணிக்கு வருவாங்க எதிர்பார்க்கப்படுறது, மக்கள் எல்லாம் எதிர்பார்க்கு. அப்புறம் ஓடுவாங்க ஒரு பக்கம் இல்லை இல்லையா? கரெக்டா? இந்த மாதிரி. அதே போல் எதுக்கு சார் இந்த உதாரணம் உபனிஷத்து சொல்லுதுன்னா, அதே போல் இந்த ஜீவன் வரப்போறாரு, ரிசப்ஷன் பிறக்க போறாருன்னு சொன்னா நம்ம என்ன நடக்கிறது இங்க? சகல பிராணிகளும் எதிர்பார்த்துட்டு இருக்குமான்னு சொல்றது உபனிஷத்து. சகல பிராணிகள்னா அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, இன்னும் அப்படி 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 அப்படியே சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க, அப்படி இன்னும் சில ஜீவராசிகள். ஏன்னா எல்லாரும் அவங்களுடைய கர்ம பலத்தினை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு இவனு கூட சம்பந்தம் இருக்கா இல்லையா? நமக்கு தெரியாது, நம்ம சும்மா குழந்தை பிறகு போறது சொல்லி ஆனந்தத்தோட ஏதோ எதுக்கு நமக்கு தெரியாம நிறைய. அதான் இப்போ நான் ஒரு இடத்துல பிறக்கிறவங்கன்னா என்னை சுத்தி சில ஜீவராசிகள் கூட அதுக்கு எனக்கு கர்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டு தீர்த்துக்கிறதுக்கு சிலது இருக்கு. ஒரு நாயாவது பூனையாவது வெயிட் பண்ணிட்டு இருக்கு, அது எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்குமா சகல பிராணிகளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது. இன்னும் சொல்லணும்னா பஞ்ச பூதங்களினால உருவாக்கப்பட்ட உடல் அம்மா வயிற்றுலதான் இருக்கு, இன்னும் அதையும் எதிர்பார்த்துட்டு இருக்கும். ஜீவன் இன்னும் வரல அதுக்குள்ள. பஞ்ச இந்திரியங்களுக்கு கோலக்கங்கள் தயாராயிடுச்சாங்க, சாக்கெட்ஸ். ஆளு அதுல உட்கார்ந்து தேவதைகள் வரணும். இப்படி இத்தனை பேர் அந்தந்த இந்திர தேவதை கூட எதிர்பார்த்துட்டு இருக்கும், எப்போ ஜீவா நம்ம பிளஸ் பண்ணுவேன். அப்புறம் பிறந்த உடனே பார்ப்பான், தேவதை எல்லாரும் வெயிட் பண்றாங்க. எப்படி ஒரு ராஜான்னு ரிசெப்ட் பண்ணிக்கிறது போல.
எல்லாரும் அப்போ முன்னாடி ராஜா வராருன்னு சொன்னா இப்படிதானே முன்னாடி இருந்து எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. பூ மாலை, பொக்கே அதெல்லாம் வச்சுக்கிட்டு. ஆனா அனுப்பும் போது எல்லாரும் பின்னாடி இருந்துட்டு சில பேர் கூட போவாங்க, சில பேரு சென்ட் ஆஃப் மட்டும் கொடுப்பாங்க. அது என்ன பார்ப்போம். முதல்ல எக்ஸாம்பிள் புரியணும். அப்படிதானே? பிரதிமுகம் அபிமுகமா இருப்பாங்கன்னு சொல்றது உபனிஷத்து. அப்போ குழந்தை பிறக்க போறது அப்படின்னு சொன்னா என்ன பண்றோம் வீட்டுல? இப்போ சொல்லக்கூடாத ஒரு காலத்துல ஸ்கேன் பண்ணி பெண்ணா ஆண் குழந்தைன்னு கூட சொல்றேன். இப்ப சொல்லக்கூடாது, கவர்மெண்ட் ரூல். அதுக்கு தகுந்த போது ட்ரெஸ் எல்லாம் தைச்சு எல்லாம் வச்சு படிய பாட்டியோடைய அந்த வெள்ளை துணி சாரி எல்லாம் மெத்தைய போடுறதுக்கு குழந்தைக்கு இப்போ ரெடிமேட் நிறைய கிடைக்கிறது. அந்த காலத்துல அந்த படி காட்டன் சாரீஸ் தான் ரொம்ப மெத்தையா சாஃப்டா இருக்கும் குழந்தை. அதையும் வெள்ளது அதெல்லாம் எடுத்து வச்சு அதுக்கப்புறம் ஒரு ரூம் தயார் பண்ணி ஊஞ்சல் வாங்கி அம்மா அப்ப அம்மா குழந்தை படிக்கிற பெரிய கட்டில் கொஞ்சம் தனியா அது வாங்கி இன்னும் எல்லாம் வாங்கி ரெடி பண்றோம் பாத்தீங்களா. ப்ரீ கேஜிக்கு அட்மிஷன் கூட வாங்கி வச்சிருக்கோம். நம்ம சொல்லணும் இல்ல ப்ரிப்பரேஷன். அப்படின்னா அந்த ஸ்கூலு அந்த ப்ரீ கேஜி அந்த பிரின்சிபலுக்கு அந்த ஸ்கூலுக்கு இந்த போற குழந்தைக்கு கூட கர்மா ஏதோ சம்பந்தம் இருக்கு. கஹனா கர்மணோ கதி வேற புரிஞ்சுக்க முடியாது. ஸோ வாஸ்ட், ஸோ டீப், இப்படி எல்லாம் இருக்கு. சரி, நான் 8வது மந்திரம் கூட சேர்ந்து சொல்லிட்டு இருக்க விஷயம், சென்ட் ஆஃப் பண்ணும்போது பிராணங்கள் இந்திரியங்கள் கூட யாரு போறாங்க? வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காட்டு வரை பிள்ளை, கடைசி வரையும் கர்ம பலம். ஜென்ரலா அப்படி சொல்லி விட்டணும். யாரோ ஏன் டவுட்? யாரோ இப்போ அந்த சென்ட் ஆஃப் நடக்கும் போதும் ராஜா கதை விட்டுடுங்க. பிராணங்கள், பஞ்ச பிராணங்கள், பஞ்ச இந்திரியங்கள் எல்லாம், அதர் இந்திரியங்கள் அதெல்லாம் கூடவே போகும். இப்போ ஒரு பிரைம் மினிஸ்டர் போறாருன்னு சொன்னா சென்ட் ஆஃப் சொல்றதுக்கு சில பேர் எல்லாம் இருப்பாங்க ஏர்போர்ட்ல அங்கெல்லாம். ஆனா கூடவே வேற எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர், ஃபாரின் மினிஸ்டர், செக்ரட்டரிஸ் அவங்க எல்லாரும் கூட போவாங்க. ஸோ சில பேர் சென்ட் ஆஃப். அப்ப இங்க ஜீவனுக்கு பிராணங்களும் இந்திரியங்களும் இதெல்லாமே அவனுக்கு கூட பர்மனண்டா போகும். ஆனா கொஞ்சம் பேர் ஸ்மசானம் வரைக்கும் தான் போவான், இருக்கிற இடத்து வரைக்கும். அப்புறம் இவனுடைய கர்மபரம் ஆல்ரெடி அங்க ரெடியா இருக்கு. அது இவனு கூட வரணும்னு அவசியம் இல்லை, அது ஆல்ரெடி இருக்கு, அங்க இருக்குன்னு ஏன் சொல்றவன் அதெல்லாம் அடுத்த மந்திரங்களுக்குள்ள வரும். சொந்தம் இல்லை, யாரு முன்னாடி அங்க ஏற்பாடு பண்ணி வைக்கிறாங்கன்னு. இங்க இருந்து நம்ம எல்லாரும் பண்றோம். இன்னும் கொஞ்சம் இருக்கு. அப்ப அந்த கர்ம விஷயம் சொல்லணும், அது ஏற்பாடு பண்ணி வச்சிடும் எல்லாமே அப்படின்னு சொல்லி இந்த 37, 38 அந்த உதாரணம். ஸோ மொத்தம் மாட்டு வண்டி உதாரணம் பாத்தீங்களா. நம்ம கதை எவ்வளவு அழகா சினிமா எடுக்கணும். தெரியல, நல்லா ஓடுவானே. அதுக்கப்புறம் 3 வகையான படங்கள் டிஃபரெண்டா உள்ளுற டைம். அதே போல் இந்த ராஜா ரிசப்ஷன் அண்ட் சென்ட் ஆஃப் இதே போலதான் இங்கேயும் நடக்கிறது. சரியா? அப்படின்னு சொல்லி இந்த பிராமணம் முடிஞ்சு விட்டது. ஆனா அடுத்த பிராமணத்துல இந்த மரண ஸ்டோரி கண்டினியூ ஆகிறது இன்னொரு 6 மந்திரத்துக்கு. கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி விட்டுடுவோம். 4வது பிராமணம்
ஒரு மந்திரம் படிக்கிறேன். 2வது மந்திரம் ரொம்ப பெருசு. 4வது அத்தியாயத்தில் 4வது பிராமணம். இதுக்கு பேரு ஷாரீரக பிராமணம். ஷாரீரக பிராமணம். ஏன் அந்த பேரு சொல்றேன் அப்புறம். மந்திரம் படிக்கிற முதல். ச எத்ராயம் ஆத்மா அபல்யம் நேத்ய சம்மோஹயத்மிவ நேத்யைதே நேத்ய நேத்யைதனமேதே பிராணாः அபிசமாயந்தி ச ஏதாஸ்தே ஜோ ஏதாஸ்தே ஏதாः தேஜோ மாத்ராः சமப்யாததானः ஹ்ருதயமேவ அன்வவக்ராமதி ச யத்ரைஷ சாக்ஷுஷः புருஷः பராங் பர்யாவர்த்ததே அத அரூபக்ஞः பவதி. அத அரூபக்ஞः பவதி. Now, அந்த ஜீவா அவனுடைய மரணம் அந்த விஷயம் கண்டினியூ ஆகிறது. இந்த ಶಾರೀರಿಕ ಬ್ರಾಹ್ಮಣಂ ಸೆಕ್ಷನ್ ಶಾರೀರಿಕನ್ನ ಜೀವಾತ್ಮನ ಪತ್ತಿ ವಿವರಣಂ ಅರ್ಥಂ. ಸಂಸಾರಿ ஜீவ டிராவல் பண்ணுவான் இப்படி ஒரு தேகத்துல இன்னொரு தேகம், ஃப்ரம் ஒன் பாடி டு அனதர் பாடி. அப்படி என்ன, இங்க அப்பீர் ஆயிடுவான், அங்க டிசப்பீர் ஆயிடுறான், இங்க டிசப்பீர் ஆயிடுவான், திரும்பி அப்பீர், இங்க மறைஞ்சு போறான், அங்க திரும்பி காணப்படுறான். அதனால மரணம் வெறும் பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. டிசப்பியரன்ஸ் ஹியர் அண்ட் அப்பியரன்ஸ் தேர். பிரம்மம் தெரிஞ்சுக்கிட்டா அசలు இது இல்லை, எனக்கு இல்லவே இல்லை, இது ஒரு சினிமா சும்மா. ஏன் ஷாரீரக అని பேரு வந்துச்சு சொல்லப்படுறதுன்னு சொன்னா, ஷரீரே பவஹ ஷாரீரஹ, శరీరత్లో నివసిக்கிறதுனால இன்னொரு விதமா என்ன சொல்றோம், ஷரீரி. கீதையிலோ தேஹி தேஹி நித்யமவத்யோயம் தேஹே சர்வஸ்ய பாரத. அதே போல இங்க ஷாரீர. ஸோ ஷரீரே பவஹ ஷாரீரஹ ஜீவாத்மா. ஷாரீரக அப்படின்னா அதே அப்படி சொல்லணும்னா ஷரீரஹ ஷரீர பிளஸ் கா. இது கா சேர்த்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா புஸ்திதார்த்தே க பிரத்யய அப்படின்னா இங்க ஷாரீரன்னா ஜீவாத்மா பிளஸ் மிசரபிள். இந்த கா சேர்க்கறதுனால புஸ்திதார்த்தே கா சேர்க்கறதுனால ஸ்மால், அல்பம், நிஸ்ஸகாயம், நிஸ்ஸகாயி. அதனால இங்க ஷாரீரகா மீன்ஸ் இந்த சரீரத்துல மாட்டிக்கிட்டு நான் இதுதான் நினைச்சுக்கிட்டு துக்கப்படுறானே, சுகம் கோசம் பிரயத்தனம் பண்றான், அந்த பிரயத்தனமே ஒரு துக்கம். ஆர்ஜன துக்கம், ரக்ஷண துக்கம், ஜெய துக்கம், 3 ரகம் துக்கம் இருக்குல்ல. இப்படினால இவனுக்கு ஷாரீரகா, இவன் துக்கப்படுற ஜீவாத்மா. ஜீவாத்மான்னு சொல்லி சுகப்படுறவன் யாரும் கிடையாது. நான் பிரம்மம்னு சொன்னாதான் சுகம். அதனால இவனுக்கு இந்த துக்கம் முடியாது, பயணங்கள் முடிவதே இல்லை. சரியா, லிமிட்டெட், மிசரபிள் அப்படின்னு அர்த்தம். சரி, இந்த மந்திரம் முடிச்சுடுறேன் 2 நிமிஷம். இந்த சில வார்த்தைகள் இதுல சஹ அப்படின்னு ஆரம்பிக்கிறதா, இந்த ஜீவாத்மா எத்திர மரண காலே, எத்திரன்னா எப்போ சொன்னா என்ன பத்தி பேசுறோம், மரண காலத்திலோ அபல்யம் இவ நேத்ய சமோக
சம்மோக சம்மோகித சம்மோகித இவ நேத்திய, அந்த இவ అనేది పదం ఇరుకంగ రెండు వార్తகள். அபல்யம் అంటే அந்த மரண காலத்துல இவன் துர்பலன் ஆயிடுறான், வீக் ஆயிடுவான்னு சொன்னோம் இல்லையா. இட் பிகம் செல்ஃப்லெஸ், எதுவுமே பண்ண முடியாது. அதனால அந்த இவ అనేది வார்த்தை ஒரு வார்த்தை உபனிஷத்து உபயோகப்படுத்திச்சு, நம்ம ரெண்டுத்துக்கையும் சேர்த்துக்கணும். நேத்திய, அபல்யம் இவ நேத்திய, சம்மோகித இவ நேத்திய அப்படின்னு. ஸோ அபல்யம்னா பலகீனமாயிடுச்சு, துர்பலமாயிட்டான். நேத்திய அనే பதம் என்னன்னா பலகீனமாகறதுனால కంపల్సరీగా వితౌట్ ఎనీ నేతి అన్న అవస్థ, దుర్బల అవస్థ ఏతి, அதுக்கு சொல்றதுக்கு நேத்தி అని சொல்றது, நேத்திய அப்படின்னு கச்சிதமா. ஒருத்தனும் அப்படி கிடையாது, எல்லாருக்கும் இது. ஆனா நம்ம எதுவும் மேலோட்டமா டிஃபரன்சஸ் பார்த்துட்டு அதுக்கு முடிவு பண்ணக்கூடாது. சமோகித அப்படின்னா இவன் அங்க என்னன்னா ஆல்மோஸ்ட் டெலீரியம்ல இருப்பான். டெலீரியம்னு தெரியுமா? அவனுக்கு ஏதோ பேசுவான், என்ன பேசுவான்னு தெரியாது. ஜுரம் கொஞ்சம் ஜாஸ்தி வந்தாவே குழந்தை வளரும். பெரியவங்களுக்கு கூட 104 105 டெம்பரேச்சர் போயிடுச்சுன்னா பிரெயின் என்னென்னமோ பேசுவான், இன்னும் பேசும், டெலீரியம் வரும். இங்க ஆல்மோஸ்ட் அன்கான்ஷியஸ், பேச முடியல, திங்க் பண்ண முடியல, யோசிக்க முடியல, திங்க் பண்ண முடியல, சொல்ல முடியல, எதுவுமே நினைச்சுக்க முடியல, எதுவுமே இல்லை, அன்கான்ஷியஸ் ஆல்மோஸ்ட். அதனால சம்மோகித பிரம டெல்யூஷன் ஆயிடுச்சு. டெல்யூஷன் இல்லை, டெலீரியம், அன்கான்ஷியஸா இருக்கான். இவன் வார்த்தையே உபனிஷத்தை உபயோகப்படுத்துறது அது முக்கியம் நமக்கு. ஏன்னா இவன் என்ன அர்த்தம்? ஆஸ் தோ இவன் துர்பலனானது போல், மோகிக்கப்பட்டவனானது போல். நிஜமா தானே சார் அது? நிஜமா நீ சொல்ற. ஏன்னா நிஜமா ஆத்மா இது நிஜமான ஆத்மா இல்லையே, இது ஒன்லி பிரதிபிம்பம் தானே. இந்த கதெல்லாம் யாருது? பிரதிபலிப்பு. இட்ஸ் அபவுட் தி ரிஃப்ளெக்ஷன். அதனால ஆத்மாக்கு அபல்யமும் கிடையாது, மோகமும் கிடையாது. அதனால இப்போ மாதிரி இங்கே வந்துச்சு, இந்த பிரதிபலிப்பா இந்த பரமாத்மாவே பாடியில இறங்கிட்டாருன்னு சொல்லி நினைக்கிறோம். இறங்கிட்டாருன்னு பிரதிபிம்ப ரூபேண. ஏன் இங்க அப்படி ஆகிறதுன்னா அஜ்ஞானம், மாயா, சரீரத்துடைய கான்டாக்ட்னால. பார்த்தீங்களா, பாடிக்கு சரீரத்துக்கு லிமிடேஷன்ஸ் இருக்கிறதுனால எல்லா லிமிடேஷன்ஸ் இருக்கிறது இல்லை. அப்போ இவன் எப்போ அந்த சைத்தன்யம் இதான் சொன்ன பிரதிபிம்பம் இருக்கு, பிரதிபிம்பம் உளுந்தது கண்ணாடியில. பட் பிரதிபிம்பம் சுதந்திரம் கிடையாது ஒன்றும், பிம்பம் இல்லாம. அது மட்டும் இல்லை, மீடியா மேல ஆதாரப்பட்டிருக்கு. மீடியா ஆட்டிட்ட பிரதிபிம்பம் ஆடும், மீடியா உடைச்சிட்ட பிரதிபிம்பம் இல்லாம ஆயிடுது. ஆனா இன்னொரு மீடியம் எங்க வரும்? பிரதிபிம்பம் எக்ஸாம்பிள் ஓகே, கண்ணாடி சொல்லும் போது. ஆனா இந்த ஜீவனே பிரதிபிம்பம் ஏற்படுற இந்த மேட்டர்ல அது காம்ப்ளிகேட்டடா இருக்கு. இது டிராவல் பண்றதுன்றீங்க, இன்னொரு பாடிக்கு போறதுன்னு சொல்றீங்க இல்ல. கண்ணாடி உடஞ்சு போச்சுன்னா அது பிரதிபிம்பம் இல்லைன்னு ஈஸியா சொல்லுவோம். சரீரம் உடஞ்சு போயிடுச்சா அதோட கதை முடிய மாட்டேங்குது. அதுதான் இங்க எப்போ முடியும்னா இது வாஸ்தவம் இல்லைன்னு நீ டிக்ளேர் பண்ணும்போது முடியறது. அவ்வளவுதானே சார்? நான் இப்போ டிக்ளேர் பண்றேன் சார், கோர்ட்டு போய் சொல்லணும். ஆமா, பிரம்மன் கோர்ட்ல போயிட்டு நானும் நீ ஒன்னும், அப்போ எல்லா குற்றவாளிகள், எல்லா கேஸ் எல்லாம் தள்ளி போட்டாச்சு.
அதனால இவனுக்கு இதெல்லாம் இவ அనే வார்த்தைக்கு காரணம் சரீரத்தோட தாதாத்மம் வரும்போது. தூங்கும்போது இருக்கும் வரும். இதெல்லாம் 6 ஸ்லோகம் முடிச்சாச்சுன்னா அதுக்கப்புறம் சுஷுப்தியில சொல்லப்படுற அந்த உதாரணம் எடுத்துட்டு அங்க தார்ஷ்டாந்த மோட்சம் பத்தி சொல்லணும் இல்லையா, அங்க அது வரும். இன்னும் இந்த 4 மந்திரங்கள் இதே மாதிரி வர்ணனை வரும். ஸோ இதுல பிராணாக அனி வார்த்தை இருக்கு. எல்லா இந்திரிய தேவதைகள் எல்லாமே கூட அவிசமாயந்தி, எல்லாம் ஒரு இடத்துக்கு வந்து கேதர் ஆயிடும். எல்லாரும் ஒரு பக்கம் வந்துடும், ஒரு இடத்துக்கு வந்துடும். ஏன்னா சேர்ந்து கலந்து போனோம் இல்லையா, ஒரே மாட்டு வண்டி ஏறி போகணும். அப்புறம் யாரு இந்த இந்திரியங்கள் எல்லாம் தேஜோ மாத்திராக, அது ரொம்ப தேஜஸோடு இருக்கிற மாத்திரான்னா இந்திரியங்கள், சரிண்ணா, தேஜஸோட கூடி இருக்கிற. ஏன்னா அதுக்கெல்லாம் சைத்தன்யத்துடைய போக்கஸ் அது மேல விடுறதே, அதனால பிரைட்டா இருக்கு இதெல்லாம் இந்திரியங்கள். ஏன் அதெல்லாம் தேஜோமயம், தேஜோன்னு அது ஏதோ பிரைட் லைட்டன்னா மிடுக்கு இருக்குல்ல. விளக்குக்கு என்ன அர்த்தம் கொடுத்துருக்கோம்? லைட்டு. லைட் இஸ் தட் which makes the things to know. கண்ணு தெரிஞ்சுக்கிறது ரூபத்தினை வர்ணத்தினை, அப்ப அது லைட் போல் தானே. காது சப்தத்தினை தெரிஞ்சுக்கிறது, அதனால தேஜோ மாத்திராக. இந்த மாத்திரா வந்து பகவத்கீதையில கிருஷ்ணர் உபயோகப்படுத்துவார் இல்லையா, மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய சீதோஷ்ண சுக துக்கதாக ஆகமா பாயினோ நித்யாக சாந்தி திக்ஷஸ்வ பாரத. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்லோகம். மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து, மாத்ராஹ மீயந்தே ஞாயந்தே அக்ஷயாக அபிஹி இது. மீயந்தேன்னு மெஷர் பண்ணி தெரிஞ்சுக்கும். ஞாயந்தே நோ, நாக்கு டேஸ்ட் தெரிஞ்சுக்கிறது, காது சப்தத்தின்னு தெரிஞ்சுக்கிறது. தட்ஸ் வை தே ஆர் கால்ட் மாத்ராஸ். அண்ட் உபனிஷத்து என்ன சொல்றதுன்னா, அடுத்த பாயிண்ட், இப்போ இந்த கோலகம் இருக்குல்ல இங்க கண்ணுக்கு, கண் எக்ஸாம்பிள் தான். என்ன அடுத்த ஒரு வார்த்தை வந்து சாக்ஷுஷ புருஷானே வார்த்தை இருக்கு அதுல, அதுக்கு சொல்லிட்டு இருக்கு. நான் கோலகம் இருக்குல்ல, கண்ணுக்கு அதிஷ்டான தேவதை சூர்யா. இந்த கோலகமனி சொல்ற கண்ணன்னு சொல்ற இதுல 2 அம்சங்கள் சேர்ந்து கூடி தங்கிட்டு இருக்கு. என்னது? இந்திரிய அம்சமும் இருக்கு, இந்திரிய அம்சமும் சரியா, அப்புறம் தேவத அம்சமும் அதுல இருக்கு, 2 சேர்ந்து இருக்கு. இப்ப இது 2த்துக்கு என்ன ஆகும் அனேதுதான் விஷயம். தேவதாம்சம் வந்து போய் தேவத்துல சேர்ந்துரும், அடுத்த மந்திரத்துல சொல்லுவாங்க. இந்திரிய அம்சம் வந்து அது இங்கே இருக்கும். அந்த இந்திரிய மறுபடி போய் இன்னொரு இடத்துல உட்காரும் போது தேவதை வந்து திரும்பி கண்ணு பிளஸ் பண்ணும். ஸோ இந்த விஷயம் தான் முண்டகோபனிஷத்துல கூட சொல்லப்பட்டது. கதாக கலாக பஞ்சதச பிரதிஷ்டாக தேவாஷ்ச சர்வே பிரதி தேவதாசு. இந்த பஞ்சதச இந்திரியங்கள் இதெல்லாம் சொல்லி அங்க கதா, அதோடைய சக்தி தேவ அம்சம், தெய்வ அம்சம். தேவாஷ சர்வே பிரதி தேவதாசு, அந்தந்த கண்ணுல இருக்கிற சூரிய சக்தி, ஓகே, வருண சக்தி, திக் தேவதா சக்தி, அந்தந்த சக்தி அந்தந்த சமஷ்டி தேவతలకు போய் சேர்ந்துக்குமா. கர்மாணி விஜானமயச்ச ஆத்மா பரேவ்யே சர்வம் ஏகீ பவந்தி. அதெல்லாம் அது ஒன்னாயிட்டு. ஆனா திரும்பி எப்ப இங்க இந்திரியம் இன்னொரு சரீரம் தயாராச்சுன்னா திரும்பி அந்த சூரிய தேவத்தை கண்ணுன்னு பிளஸ் பண்ணுவான். அப்போ இந்த மரண சமயத்துல இந்திரிய அம்சம் மட்டும் ஜீவாத்மா கூட இருக்கும், ஆனா தேவதா அம்சம் வந்து சமஷ்டி தேவதை, எக்ஸாம்பிள் சூர்யா. அதனால இங்க அந்த தேவதா அம்சத்தின் இங்க வந்து முக்கியமா ஒரு விஷயம் சொல்றதுக்காக கண்ணுன்னு சூரிய தேவதா அம்சத்தின்னு சொல்றது சாக்ஷுஷ புருஷா அப்படின்னு வார்த்தை. சாக்ஷுஷ புருஷான்னா கண்ணுல இருக்கிற அந்த சூரிய தேவத்துடைய அம்சம். பரான் பரியாவர்த்ததே அப்படின்னா அந்த வார்த்தை அங்க இருக்கு. சமஷ்டி தேவத்தோட அம்சம் போய் கலந்ததுனால வித்ரா பண்ணிச்சு, அது கான் பேக் போனதுனால
கடைசியில மந்திரத்துல என்ன சொல்லப்படுதுன்னா, அங்க அதஹ அரூபக்ஞः பவதி, பார்க்க முடியல, எதுவுமே பார்க்க மாட்டாரு, அவருக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஏன்? தேவதா ஆல்ரெடி ஸ்லோலி வித்ட்ரான். ఇదే విషయంగా அதனால தேவத அம்சம் అనేది முக்கியம். 18வது அத்தியாயத்துல பகவத்கீதையில ஸோ ஒரு மனுஷனுடைய ஒரு கர்ம நடக்கணும்னா அங்க 5 விஷயங்கள் சேர்ந்து இருக்கணும்னு 18வது அத்தியாயம் கீதையில கிருஷ்ணர் சொல்றாரு. அதிஷ்டானம் ததா கர்த்தா கரணம் ச ப்ருதக்விதம் விவிதாஷ்ய ப்ருதக் சேஷ்டா தெய்வம் செய்வாத்திர பஞ்சமம். 4 விஷயங்களும் இங்க என்னதுன்னா அதிஷ்டானம் அப்படின்னா இந்த சரீரம் முதல்ல இருக்கணும், பஞ்சபூதங்களது. அப்புறம் இதுல ஒரு கர்த்தா அనే பாவம் இருக்கிற புத்தி அவன் இருக்கணும். அப்புறம் போக்தா என்ஜாயரனே ஆனா கரணம் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கணும். இதெல்லாம் இருந்தா கூட 5 தெய்வதம் பஞ்சமம். அதுக்காக தான் இந்த ஸ்லோகம் பஞ்சமம் தேவதா. அதனால இல்லைன்னு இப்படி சொல்லணும், 4 கோஷங்கள் இருக்கணும், அன்னமய பிராணமய மனோமய விஞ்ஞானமய. தேவதா பிளஸ் தேவதா சேர்ந்து இருக்கணும்னு அர்த்தம். அப்பதான் அங்க வேலை நடக்கும். அதனாலதான் அத அரூபக்ஞः பவதி. இப்படி அடுத்தது எல்லாமே கண்ணு மட்டமா எல்லாத்துக்கும் நடக்கும். அடுத்த வாரம் சொல்றோம் ஸ்டோரி. எது முன்னாடி நடக்கும், எது அப்புறம் நடக்கும், ஏன் இப்படி அப்படி, எல்லாத்துக்கும் அங்க சமாதானம் இருக்கு. பெரிய மந்திரமா இருக்கும், ஆனா விஷயம் சிம்பிள் தான். ரிப்பீட்டடா எல்லாம் ஒன்று பத்தி சொல்லும். ஒரு இந்திரியத்துடைய கதை. ஸோ இந்த மாதிரி ஜீவனுடைய பிரயாணம், இந்த மரணம். அடுத்த வாரம் மிச்ச மந்திரம் பார்ப்போம். ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम. हरि ओम तत्सत्.